வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவு பிரச்சினையை வைத்து தமிழகத்தில் வாக்கு வேட்டை அரசியல் நடத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு. சிறைச்சாலைகளுக்கு செல்வதற்கு நான் அஞ்ச மாட்டேன், நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டு. புதிய சிக்கலில் நாமல் ராஜபக்ஷ குற்றத்திற்கு கைது செய்யப்படலாம். இனி விரிவான செய்திகள். அரசியல்வாதிகள் அவர்களது மனைவிமார்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத ஜனாதிபதி அனுரகுமாரவை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உள்ளூராட்சி தேர்தல் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தானும் மனைவியும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக கூறி தனது கோபத்தையும் லொஹான் ரத்வத வெளிப்படுத்தியுள்ளார். அதன் போது வெட்கக்கேடானது, நீங்கள் என்னையும் என் மனைவியையும் சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் இப்போது மற்றொரு முன்னாள் அமைச்சரும் ஒரு முன்னாள் அமைச்சரின் மனைவியையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என அவர் ஜனாதிபதியை குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு 1983 தொடக்கம் 84 JVP கலவரத்தின் போது செய்யப்பட்ட குற்றங்களுக்காக ஜனாதிபதியும் அவரது கூட்டாளிகளும் தூக்கிலிடப்பட வேண்டும் என்றும் ரத்வத்த சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தேசத்திற்கு நல்லது செய்தால் ஜனாதிபதியை ஆதரிப்பதாகவும், இல்லையென்றால் தாங்கள் மாற்று நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்கலாம் என்றும், தன் மனைவியை தொட்டால் தான் என்ன செய்வேன் என்று தனக்கு தெரியாது என்றும் முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வத்த ஜனாதிபதியை எச்சரித்துள்ளார். கச்சத்தீவு பிரச்சினையை வைத்து தமிழகத்தில் வாக்கு வேட்டை அரசியல் நடத்தப்பட்டு வருவதாக கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழகத்தில் தேர்தல் வருவதாக இருந்தால் அதனோடு சேர்ந்து கச்சத்தீவு பிரச்சினையும் வந்துவிடும். அதேபோல தேர்தல் பிரச்சாரத்திலும் இது பேசுபொருளாக மாறும். கருணாநிதி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்களிலும் இது பற்றி பேசப்பட்டது. தற்போது முதல்வர் மு.க. ஸ்டாலினும் அவ்வழியை கையாண்டுள்ளார். ஆனால் கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமானது என்பதை சர்வதேசம் கூட அங்கீகரித்துள்ளது. எனவே தமிழகத்தில் தேர்தலுக்கு வேண்டுமானாலும் கச்சத்தீவு பிரச்சினையை வைத்து விளையாடலாம். இது இலங்கைக்குரியது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். அதேவேளை தமிழக கடற்றொழிலாளர்களிடம் பெறப்பட்டும் அரசு கடமையாக்கப்பட்டுள்ள கப்பல்களை ஆழ்கடலில் மூழ்கடிப்பது தொடர்பிலும் இன்னும் இறுதி முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. அதன் பயன்பாடு தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. அத்துடன் பாரத பிரதமர் மோடியின் வருகை என்பது கடற்றொழிலாளர்களுக்கான வருகை அல்ல, 13வது திருத்தத்திற்கான வருகையும் அல்ல. அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமானால் இங்குள்ள தமிழ் கட்சிகள் சுய திருப்தி அடையக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் அதனை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சப்புவித இன்று இந்த உத்தரவை வழங்கினார். கிராண்ட் பாஸ் பகுதியில் கடந்த 2019 ஆண்டு பிப்ரவரி 17 16.88 கிராம் ஹெரோயின் வைத்திருந்து கடத்திய குற்றச்சாட்டில் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகளை நியாயமானதாகவும் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். இந்த நிலையில் தண்டனை விதிக்கப்பட்ட நபர் 47 வயதான திருமணமானவர் என்பதும் விசாரணையின் போது தெரியவந்தது. இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 44% அதிகரிப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் எடுத்த தீர்மானத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்துமாறு பிரதான நாடாளுமன்ற எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இலங்கை 88% வரி விதித்துள்ள சூழலில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 44% வரை பரஸ்பர விதிப்பு முறையில் ட்ரம்ப் உயர்த்தினார். 2 மாதங்களுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் இலங்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அரசாங்கம் எச்சரித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறினார். வியட்நாம் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த வரி விதிப்புகளை விதித்துள்ளமை குறிப்பிட்ட அவர், இந்த வரிச்சலுகையை நீண்ட காலத்திற்கு இலங்கை மீது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதன் விளைவாக நாட்டின் வெளிநாட்டு வருமானம் பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த முடிவு வருவதற்கு முன்னர்
அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்துடன் கலந்துரையாடுமாறும் நாங்கள் பரிந்துரைத்தோம். இப்போது இது மிகவும் தாமதமானது. ஆனால் அரசாங்கம் இப்போது கூட ட்ரம்ப் நிர்வாகத்துடன் கலந்துரையாட வேண்டும் என்று ரஹ்மான் கூறினார். இலங்கையின் ஏற்றுமதியை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் மற்ற விருப்பங்களை, அதாவது மாற்று வெளிநாட்டு சந்தைகளை கூட பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது சட்டத்தரணி அந்தஸ்தை மோசடியாக பெற்றாரா என்பதை விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கையிடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவானது கொழும்பு தலைமை நீதவான் நீதிபதி தனுஜா லக்மாலியலால் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ சட்டத்தரணி அந்தஸ்தை பெற்றது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழலை எதிர்த்து போராடும் குடிமக்கள் சக்தியால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டதாக நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்த சிஐடி தெரிவித்துள்ளது. சட்டத்தரணி அந்தஸ்தை பெறுவதற்காக இலங்கை சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு முன்னிலையான நாமல் ராஜபக்ஷ மோசடி செய்தாரா என்பது குறித்து மேலும் விசாரணைகளை நடத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் ஆவணங்களை ஆராய்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் சிஐடியினர் மேலும் கூறியுள்ளனர். இலங்கை ஆயுர்வேத மருந்து கூட்டுத்தாபனத்தின் கணினி மென்பொருள் அமைப்பில் தரவு மற்றும் காசோலைகளின் மூலம் 2.7 மில்லியன் ரூபாவிற்கு அதிகமான நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பெண்கள் 2 உட்பட 3 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆயுர்வேத மருந்தக கூட்டுத்தாபனத்தின் போது முகாமையாளரின் கடந்த 20ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 35 வயதுடைய சந்தேக நபரும் அவருக்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் 25 மற்றும் 32 வயதுடைய 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கலனி பகுதியை சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஹிக்கடுவே குமாரகந்த பகுதியில் முன்பு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தகவலின்படி மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவரின் துப்பாக்கிச்சூட்டில் பெண்ணொருவர் உட்பட 2 காயமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அப்பகுதியில் உள்ள ஒரு கடையின் முன் நின்று கொண்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். எனக்கு அரச மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான். எனவே சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அஞ்ச மாட்டேன். தவறுகள் இருந்தால் விசாரணை நடத்துங்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் வேலைகளை செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள், மாறாக பொய்யுரைத்து அரியானை ஏறியவரில்லை. ஆனால் பொய்கள் எம்மை வீழ்த்தினார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் பொய்யுரைக்கவில்லை. அரசியல் பழிவாங்கலிலும் ஈடுபடவில்லை. கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னெடுத்து வருகின்றோம். 2018ஆம் ஆண்டு நாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வென்றபோது மத்திய அரசின் பலம் எம்வசம் இருக்கவில்லை. ஆனால் மத்தியில் அதிகாரம் இல்லை என நாம் திணறவில்லை. சேவைகளை உரிய வகையில் முன்னெடுத்தோம். ஜனாதிபதி அனுர தற்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் போல் செயற்படுகின்றார். எனக்கு சிறைக்கு செல்வது பிரச்சினை இல்லை. சிறைச்சாலையும் ஒன்றுதான், அரச மாளிகையும் ஒன்றுதான். எம் மீது சேறு பூசுவதால் மக்களின் பிரச்சினை தீர்ந்துவிடப் போவதில்லை, பொருளாதாரமும் மேம்பட போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 4.7 பில்லியன் டாலர் ஆடை ஏற்றுமதி துறை அமெரிக்காவை முதன்மை சந்தையாக கொண்டது. அமெரிக்காவின் புதிய வரிவிதிப்பு காரணமாக அதற்கு சாத்தியமான மாற்றீடு இல்லை என்று இலங்கை கூட்டு ஆடைகள் சங்க மன்றத்தின் செயலாளர் நாயகன் யோகன் லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதன்கிழமை இலங்கை ஏற்றுமதிகளுக்கு 44% வரி விதிப்பை அறிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு பதிலாக நாம் இலக்கு வைக்கக்கூடிய வேறு எந்த மாற்று சந்தையும் எங்களிடம் இல்லை என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு 1.9 பில்லியன் டாலர் ஏற்றுமதி வருவாயை ஈட்டி இலங்கை ஆடைகளுக்கான மிகப்பெரிய ஏற்றுமதி இலக்காக அமெரிக்கா உள்ளது. அமெரிக்க இறக்குமதிகள் மீதான இலங்கையின் தற்போதைய வர்த்தக தடைகளை மேற்கோள் காட்டி பரஸ்பர வரிகள் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டு 44% வரி விதிப்பை அறிவித்துள்ளனர். அமெரிக்க பொருட்களுக்கான இலங்கையின் சராசரி இறக்குமதி வரிகள் 88% என்று கூறும் அமெரிக்கா அதில் பாதிப்பை கணக்கிட்டு 44% வரி விதிப்பை அறிவித்துள்ளது. இது இலங்கையின் பில்லியன் டாலர் உள்ளூர் ஏற்றுமதி பிரிவிற்கு பெரும் அடியாக இருக்கும். எவ்வளவு பெரிய அளவிலான ஏற்றுமதிகளை உள்வாங்கும் திறன் கொண்ட ஒப்பிடக்கூடிய சந்தை இல்லாததால் ராஜதந்திர அல்லது கட்டமைப்பு நிவாரண நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி தொழில்துறை உற்பத்தி, ஆர்டர்கள் மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் சாத்தியமான இடையூறுகளை எப்போதும் எதிர்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்.